இந்த படத்தோட ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபோனே பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்கியா, பார்த்தேன், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ரெஸ் பீப்புள் சொல்லிட்டாலே கண்டிப்பாக எல்லா மக்களுமே ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சேன் நான். இன்னொன்று விக்னேஷ் கார்த்திக் படத்தில் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவர் ரொம்ப இந்த புக்கில் போட்டிருந்தாங்க, நெவர் ஜட்ஜ் புக், இந்த கவரை பற்றியும் இங்கிலீஷில் ஒன்று போட்டிருக்குல்ல, அது அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப பொருந்தும். இன்றைக்கி லீடிங்கில் இருக்கக்கூடிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டில் நம்ம ஒன்றா வந்திருக்க வேண்டிய அவர் தான். அதாவது விஜய் அண்ணன் மாதிரி முதல்ல விஜய் சார் வாய்ஸ் பேசினது அவர் தான் ஃபஸ்ட்டு பேசினார். எங்கள் டீம்லேயே வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு பேசினார். அதை பார்த்தா எல்லாருமே அந்த வாய்ஸே எடுத்தாங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஆனால் அப்போல்லாம் வந்து நாங்களாம் எல்லா ஊர் பக்கம் சுற்றிட்டு இருக்கும்போது கூட ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், நம்ம டைரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி தன்னோட இதையை மாற்றிக்கிட்டு வந்தார். வந்து அதில் பெரிய வெற்றியும் வந்து அடைஞ்சிட்டாரு. அதனால் ஆனால் இந்த கேரக்டர் என்னை சூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. ஒரு சின்ன பிட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். அந்த பிட்டுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கீங்கன்னு சொல்லி எப்படி விக்கி தெரிஞ்சுன்னு கேட்டேன். இல்லைண்ணே நான் பார்த்தேன், நீங்கள் அதை இது வரைக்கும் நீங்கள் காமெடி அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்களே, அது வரலன்றியா? இல்லை அது வருதுண்ணே, இது பண்ணுங்கண்ணே, வேறு மாதிரி இருக்குண்ணே, சின்ன ரோல் தானே, பிட் ரோல் தான் சொல்லி சொன்னாப்புல. ஆனால் ரோலே அப்படிதான் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஒரு பச்சை மண்ணியா அப்படின்னு நான் அந்த சுபாஷ் கேரக்டர், அந்த கேரக்டர் நேம் வந்து கிகாலோ அப்படின்னாரு. எனக்கு அப்படின்னாலே என்னன்னு தெரியாது விக்கி அப்படின்னு சொன்னேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து அடுத்த படம் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க விக்கி, அதில் வந்து அந்த ரோலையும் எனக்கு கொடுத்துருங்க. நீங்கள் ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் சின்ன ரொம்ப ரொம்ப வந்து இந்த ரொம்ப அடிபட்டுக்கு ஒரு ஆறுதல் பரிசு வாங்குவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அரண்மனை 2 காற்றின் மொழிக்கு அப்புறம் பெருசாக அந்த படம் நடிக்கலை. நான் யூடியூப் சேனலும் என்கிட்ட அதுவும் பண்ணலை. ஸோ சினிமாவை நம்பி தான் இருக்கும், நிறைய பேர் இருக்கும். தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டதில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அதில் பார்த்தேன். நான் எங்கள் பழைய டீம் நம்ம ஜேபி குமார் ஜட்ஜாக உட்காந்துருப்பார், அவர் நம்ம மாதவன் ஃப்ரெண்ட், நம்ம லோகேஷ்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கே விக்கிக்கு ஒரு தனியாக வந்து பாராட்டு சொல்லணும்னு நினச்சேன். நான் பழைய ஃப்ரெண்ட்ஸில் எங்கெங்கே இருக்காங்களோ அதை கரெக்டாக யார் இந்த இதுக்கு கேரக்டர் ஆப்டாக இருப்பாங்களோ பார்த்து கூப்பிட்டாப்புல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். பத்திரிகையாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் விக்னேஷ் கார்த்திக் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை ட்ரஸ்ட் பண்ணி லைக் 2 years பேக் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அவரோட டீம்லேருந்து பிரபா ரெஃபர் பண்ணி கூப்பிட்ருந்தாங்க. ஸோ இந்த பையன் இதை பண்ணுவானா அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வச்சு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ என்னோட டெபியூட்டை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அவங்க டீம் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எடிட்டர் ப்ரோ, அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பாலா சார், அப்புறம் சுரேஷ் சார் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என் மேலே ட்ரஸ்ட் வச்சதுக்கு. ஸோ அப்புறம் என்னோட டீம் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோன்னா அதுக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய காரணம். ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ்லேருந்து, நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்லேருந்து தான் வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு. அடுத்தபடியாக வந்து எங்கள் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எனக்கு திட்டம் 2க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைனப் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த லைம்லைட் எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார் அண்ட் தினேஷ் சார், சுரேஷ் சார் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்கை எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. சைட் பை சைடில் வந்து எங்கள் டைரக்டர் வந்து வெளியே அவர் தனியாக வந்து சிங்கிள் ஹேண்டடாக நிறைய விஷயம் பண்ணிட்டுருந்தார். எல்லா இடத்துக்கும் போகிறது வர்றது, இன்டர்வியூஸ் வந்து ஒரு செகண்ட் கூட அவர் வந்து வேஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களை. அண்டு இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த சரவணனை செமையாக வந்து ஒரு காம்போ ஒன்று கொடுத்துருந்தாரு. என் ஃப்ரெண்டாக நடிச்சிருந்த அமர் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். டப்பிங்லலாம் பிரித்து எடுத்துட்டார். ஸோ இந்த படத்தை வந்து என்னோட அடுத்த திட்டம் 2க்கு அடுத்து எனக்கு வந்து கிடச்சது எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் கொடுத்த இவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. 2020 இந்த படம் பண்ணோம். அப்புறம் நான் அந்த படம் பண்ணோன்னே நான் மறந்துட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு. குழந்தைக்கு இப்போ 8 மாதம். திடீர்னு ஒரு போஸ்டர் ஒருத்தவங்க அமிச்சாங்க. பார்த்தா இந்த படம் நல்ல படம், என் படம் பாரு அப்படின்னாங்க. இப்போ மூஞ்செல்லாம் பார்த்தா இந்த படத்தில் நானுமே நடிச்சிருக்கேனே
அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்தது. அப்புறம் அண்ணன் கிட்ட கேட்டால் ரிலீஸ் ஆக போகுது அமர் அப்படின்னாரு. அண்ட் ரிலீஸ் ப்ரிவ்யூ ஷோ ஏ சர்டிஃபிகேட்டு. அதனால் ஃபஸ்ட் டே வந்து போய் பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் பயமாக இருந்தது வீட்டில் யாரையும் கூப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே போனேன், அப்புறம் அடுத்த ஷோ போனேன், அதுக்கு அடுத்த ஷோஸ் போனேன். எல்லா ஷோலையுமே எல்லாருமே வந்திருந்தாங்க இங்கே. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணோம். அண்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நானும் ஒரு ரைட்டர் கொஞ்சம் எழுதுவேன் அப்படின்றனால எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் தேட்டரில் பார்த்தா அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்டு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த விக்னேஷ் கார்த்திகனா ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த படத்தில் ஏதாவது பாருங்க. தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதே இடத்துல நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தோம். அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை தாக்குதல் மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் ஷோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்த பாராட்டுகள் எங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு. இன்னைக்கு இந்த படத்தோட வெற்றி விழா அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்றத வந்து இன்னைக்கு மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. அதுதான் இந்த படத்தோட உண்மையான வெற்றி. நம்பர்ஸ் வைஸ் இன்னும் எங்களுக்கு தெரியலை, பட் அந்த வெற்றி வந்து மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் காரணம். ஏன்னா ப்ரெஸ் ஷோ பார்த்ததுலேருந்து சரி, அதுக்கப்புறம் மக்களுடைய ரிவ்யூஸ் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சதும் சரி, எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட படத்தை பற்றி கரெக்டாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கு தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். மற்றபடி படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே போன மீட்டில் சொல்லியிருந்த மாதிரி தான் விக்னேஷ்டேருந்து ஆஃப்டர் த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கூட ட்ராவல் பண்ணுறப்போ ஷார்ட் ஃபிலிம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லாக்டவுன் டைமில் நடந்த ஒரு விஷயம். லாக்டவுன் டைமில் வந்து விக்னேஷ் கூட ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன், ஏன்னா எல்லாருமே வெட்டியாக தான் இருந்தோம் லாக்டவுன் டைமில் வீட்டில். ஸோ அடிக்கடி நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய சினிமா பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ நாங்கள் எங்களுடைய ஒப்பீனியன்ஸ், அப்போ நம்ம நிறைய சினிமாவில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றத பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறப்போ அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சரி இந்த ஒரு கதையை நரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணார். ஸோ விக்னேஷ் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்பயே அவர் வந்து ஒரு ஜென்யூன் பர்சன். ஒரு மொபைல்னால் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி விக்னேஷ் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒரு கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு டைரக்டருக்கு நாமளே ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர் இல்லை ப்ரோ இது போதும், இது கரெக்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகிடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணார். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கு வந்து விக்னேஷ்க்கு ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ்.